சகல, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. வீட்டில் அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா? நீ தான்ப்பா அத்தையை பத்திலாம் விசாரிக்கிற. அவங்க இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்காங்க. ரேவதி கிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. உன்னை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, நீ ஒரு துரோகி அது இதுன்னு சொல்லி அவ மனசுல உன்னை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ண பாக்குறாங்கப்பா. விடுங்க, என்னை பத்தி அவங்க நல்லதா சொன்னதாங்க நம்ம ஆச்சரியப்படணும். நல்ல வேலைப்பா, ரேவதி அதை நம்பல. அவரு கட்டவரா இருந்தா அவங்க அம்மா சிலையை நீங்க எதுக்கு திறந்து வச்சீங்கன்னு அத்தைய கார்னர் பண்ணிடுச்சு. அத்தை அதுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா ரேவதி அதை நம்பின மாதிரி தெரியல. அவன் நம்ப மாட்டான்னு எனக்கு தெரியுங்க. உனக்கு எப்படிப்பா தெரியும்? அவ மயக்கமாயி விழுந்தப்ப அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தல. ஆமா, அதுக்கு நன்றி சொல்றதுக்காக அவ எனக்கு ஃபோன் பண்ணி பேசினான். அத்தை சொல்றத நம்பி இருந்தா அவ எப்படிங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா? அப்படின்னா ரேவதிக்கு உன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குப்பா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்ப கூட அவ கோயிலுக்கு தான் வந்திருக்கா. தெரியுங்க, ஃபோன்ல சொன்னான். ரேவதி உங்ககிட்ட பேசினாலப்பா? ஆமாங்க, ஒரு சில விஷயமா பேசுறதுக்காக ஃபோன் பண்ணான். சிலையா? என்னப்பா சொல்ற? அது இங்க நான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலை கடைக்கு வந்தேன். இங்க இருக்கிற ராமன் சீத்தை சிலைய பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வாங்கலான்னு பார்த்தா அந்த சிலையை நீங்க வாங்கிட்டதா கடைக்காரர் சொன்னாரு. எனக்கு அந்த சிலைய நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. சகல, நீங்க நேர்ல சந்திக்கலையே ஒழிய போன்ல அடிக்கடி பேசிக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்குல்ல, எப்படிப்பா அது? அவ கண்டிப்பா என்ன தேடி இருப்பாங்க. நீங்க கோயில்ல தான் இருக்கீங்களான்னு என்ன கேட்டா. அப்புறம் என்னப்பா, ரேவதியும் உன்னை பார்க்க ஆசைப்படுறப்போ மீட் பண்ணிட வேண்டியதானே? இல்லங்க, வேண்டாம். ஏப்பா வேணாங்கிற? அவளா என்ன தேடி வருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.